Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ ஹோம்மேட் ஷாம்பு எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஷாம்புவை நான் ரெண்டு விதமாக செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இந்த ஷாம்பு எல்லா ஹேர் டைப்புக்கும் சூட் ஆகும். உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, டல்லாக இருக்குது, ஹெவி ஹேர் ஃபாலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு 3 பொருள் முக்கியமாக தேவைப்படும். சீகக்காய், ஆம்லா, சோப் நட், பூந்தி கொட்டை. இது 3 தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஈச் 100 கிராம்ஸ் வரும். இது நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஷாம்புவை நான் 2 மெத்தடில் செய்கிறதுனால ஃபர்ஸ்ட் மெத்தட் செய்கிறதுக்கு 50 கிராம்ஸும் செகண்ட் மெத்தட்க்கு 50 கிராம்ஸ்க்கும் நான் பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சோப் நட்டில் இருக்க கொட்டையை தனியாக எடுத்துக்கிறேன். அது நம்மளுக்கு தேவைப்படாது. சீடை நீங்கள் கடைசியாக கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், பட் நான் ஃபர்ஸ்ட்டே ரிமூவ் பண்ணிடுறேன். மோட்டார் பெஸ்டல் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு நான் க்ரஷ் பண்ணுறேன். அந்த சீட் தனியாக வந்துடும். சீட்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 50 கிராம் இருக்கும் எல்லா இன்க்ரீடியண்ட்டும். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஊற வைக்க போகிறோம். ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதிலே நீங்கள் கருஞ்சீரகம், கலோஞ்சி சீட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நான் எதுக்காக சேர்க்குறேன்னா ஹேர் க்ரோத் ஆகும், நம்ம ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, ட்ரைனஸ் அண்ட் இச்சிங் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வெந்தயம் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், நேச்சுரல் கண்டிஷனராக இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ உங்கள் கை யூஸ் பண்ணி நல்லா அதை மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை, அதனால நான் இந்த கடாய் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ண போகிறேன். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல் பெனிஃபிட்ஸும் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ என்னோடய கை யூஸ் பண்ணி நல்லா மசிக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் கூட சோப் நட்டோட சீட்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணலை, அதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ரிமூவ் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் ஃபர்ஸ்ட்டே ரிமூவ் பண்ணிட்டேன், எனக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. நம்ம கடையில் வாங்கி ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அதில் கண்டிப்பாக கெமிக்கல் இருக்கும். அவங்க என்ன தான் கெமிக்கல் இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக கொஞ்சமாவது அவங்க ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த ஷாம்பில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. உங்களுக்கு ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, உங்கள் கையை முடியில் வச்சாலே முடி ரொம்ப வருது, முக்கியமாக நம்ம டேங்கிள்ஸ் எடுக்கும் போது, தலை குளிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். பாத்ரூமில் இருக்கும், பெட்டில் இருக்கும், தூங்கும் போது இந்த மாதிரி ஹெவி ஹேர் ஃபால் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் டேமேஜாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். இதில் ஆம்லா, நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம். நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, டேமேஜ் ஹேரை ரிப்பேர் பண்ணும். க்ரே ஹேர் இருக்குது, க்ரே ஹேர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆம்லா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கேர்லி ஹேராக இருக்குது, அதை மேனேஜ் பண்ணவே முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது மேனேஜபிளாக ஆகிடும். சோப் நட், பூந்தி கொட்டையில் அயன் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா கிளென்ஸ் பண்ணோம். ஸ்கேல்ப்பில் உள்ள எக்ஸசிவ் ஆயில், டர்ட், ஸ்வெட்டை ரிமூவ் பண்ணோம். சோப் நட் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஃபோமிங் கிடைக்கும், நுர வரும். சீகக்காயில் விட்டமின் சி இருக்குது, பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணும். நம்ம ஸ்கேல்ப்பில் உள்ள நேச்சுரல் ஆயில் அது எடுத்துடாது. நம்ம மற்ற ஷாம்புலாம் யூஸ் பண்ணோம்னா நேச்சுரல் ஆயில் போயிடும், அதனால தான் ஹேர் ஃபால் வரும். இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆயிலை மெயின்டைன் பண்ணும். நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா திக்காக வளரும், நல்ல ஒரு வால்யூம் கிடைக்கும். கிளாத் யூஸ் பண்ணி இதை வடிகட்ட போகிறேன். நான் இதை ஒரே வாட்டி தூக்கி போடாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள்.
இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிஷனர் தேவைப்படாது. உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, ஸ்கேல்ப் ரொம்ப இட்சிங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். ஷாம்புவை 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 1 to 2 hours பிஃபோராக நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த சில்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு நான் 50 கிராம் சோப் நட், சீகக்காய், ஆம்லா எடுத்திருக்கேன். சோப் நட்டில் இருக்க கொட்டையை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் நான் தனித்தனியாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அரைக்கும் போது கொஞ்சம் நெடி ஏறுற மாதிரி இருந்தது. தேவைப்பட்டால் கர்ச்சீஃப் ஏதாவது கட்டிட்டு கூட நீங்கள் அரைக்கலாம். 3த்தையும் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணுறேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் ஹெட் பாத் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் ஷாம்புவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணிக்கலாம். என்னைக்கெலாம் நீங்கள் ஹெட் பாத் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி முன்னாடி நாள் நீங்கள் இந்த ஷாம்புவை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த மெத்தட் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1 வீக் தேவையானது ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்லேயும் 50 கிராம்ஸ் எடுத்தோம்ல, அது கிரைண்ட் பண்ணதில் இந்த அளவு எனக்கு கிடச்சிருக்கு. கடாயில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறேன். கொதிச்சதுக்கப்புறமா திருப்பி ஒரு 5 to 10 minutes நான் மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க வைக்கிறேன். 10 minutes கழித்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கிறேன். ஆறுனதுக்கப்புறமா இது ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நம்ம சரியாக ஃபில்டர் பண்ணலன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம தலையில் தங்கிடும். அப்புறம் ஹோல் டே நம்ம அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஷாம்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம ரெகுலராக ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுவோம், ஹேரை நல்லா வெட் பண்ணிவிட்டு ஷாம்பு கொஞ்சம் கையில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் கொடுத்து நம்ம வாஷ் பண்ணுவோம்ல, அதே மெத்தடில் தான் இதுவும் யூஸ் பண்ணணும். பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு கொஞ்சம் எடுத்தாலே நிறைய நுரை வரும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய ஷாம்பு எடுக்கணும், அப்போ தான் நுரை வரும். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். நான் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். இந்த ஷாம்புவை நான் யூஸ் பண்ணிவிட்டு சில டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஷாம்பு உங்கள் கண்ணில் போகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப எரிச்சலாக இருக்கும். நம்ம ரெகுலராக கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அது கண்ணில் போனால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷாம்பு கண்ணில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன். ஹெர்பல் ஷாம்பு இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணது இல்லைனா ஃபர்ஸ்ட் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம 2 வாட்டி யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமனான டவுட் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் ஆயிலெலாம் போகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் நிறைய ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிற டைமில் இந்த ஷாம்புவை யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் ஆயிலெலாம் போகும், ஆனால் ஓரளவு தான் போகிற மாதிரி இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்ததில். ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம். நான் ரீசெண்டாக தான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே எனக்கு இந்த ஷாம்பு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குது, க்ரே ஹேர் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஷாம்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹேர் ஃபால் எனக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. இன்றைக்கி 2 விதமாக ஹெர்பல் ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம பார்த்தோம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஷாம்புவை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.